எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில். முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரே வீடியோவில் என்னை வந்து எனக்கு காட்டிட்டீங்க. இந்த உலகம் முழுக்க, அதாவது சென்னை மட்டும் இல்லை, பாகிஸ்தான், கனடா, உலகம் முழுக்க வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னோட ஹெல்த் இப்போ பற்றி விஷஸ் அனுப்புகிறாங்க. நான் திருப்பி குணமாகணும். நான் தப்பாக சில சேனல்கள் வந்து பரப்பியிருந்தாங்க நியூஸு. பட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த டைமில் ப்ரீமியரு, அதுக்கப்புறம் வந்து கான்சர்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து மனசும் நிறைஞ்சிருக்கு, வயிறும் நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நூரியம்மா வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி எங்கள் அம்மா மாதிரி பல வருடங்கள் எங்களோட நட்பு, எங்களோட உணர்ச்சிகள், எங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து எஸ்ஐபி மெமோரியல் ட்ரஸ்ட்ல வந்து அம்மா தலைமையில் வந்து 43 குழந்தைங்க வந்து, அதாவது நம்ம சொசைட்டியில் ஒரு ஸ்டிக்மா இருக்குது. இந்த ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட குழந்தைங்க யாருமே தொடக்கூடாது, அவங்க கிட்ட போகக்கூடாது. இட் இஸ் நாட் அ கண்டேஜ். தொடுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நாட் அ கண்டேஜியஸ். தொட்டா வந்து ஏதோ பிரச்சனை அப்படியெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன் சார். சமுதாயத்துக்கு ஒதுக்க வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேலண்டடு. எல்லாரும் ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, அம்மா வந்து பார்த்துக்கிறாங்க அவங்களோட இது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். இதில் என்னன்னா, இவங்க இந்த 43 குழந்தைங்க வந்து ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டு அம்மா அப்பா இல்லாம அம்மா அப்பா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டு ஆதரவற்ற குழந்தைகள் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும்னு நான் சொல்லியிருந்தேன் அம்மா கிட்ட. ஏன்னா அவங்க கட்டுற மெமோரியல் வந்து இன்னொரு ட்ரஸ்ட் வந்து ஆக்சுவலாக நான் இல்லை, ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில், சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் தெரியாது, தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ஸ்டார் நைட் கிரிக்கெட் ஷோவில் கார்த்தி, நாஜர் சாரு, பூச்சி முருகன் சாரு, கருணாஸ், எல்லா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் ஏகமனத்தோட சரி அந்த தொகையில ஒரு 10 லட்சம் எல்லாரும் நான் சொல்றாங்க, நான் இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நடிகர் சங்கம் சார்பாக வந்து அம்மாவுக்கு வந்து அந்த 10 லட்சம் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட உணர்ச்சின்ற ஒன்று இருக்கு, என் கையிலேருந்து காசு எடுக்குது. ஆனால் நடிகர் சங்கம் சார்பாக கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாரும் ஒற்றுமையாக வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கும்போது அவங்க வந்து எல்லாரும் ஏற்றிட்டாங்க. ஸோ தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக வந்து நாங்கள் கொடுத்தது ஒரு சின்ன தொகையாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கட்டிடம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு கட்டடம் கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த குழந்தைங்கள் வந்து அங்கிட்டு போய் தங்கும் போது இன்னும் மேற்கொண்டு நிறைய பேர் 115க்கு மேலே 200 குழந்தைங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் தேவி அறக்கட்டளை சார்பாக வந்து அம்மா கிட்ட நான் உத்தரவாதம் கொடுத்தேன், பசங்களுக்கு வந்து முதல்ல சாப்பாடு பற்றி கவலைப்படாதீங்க. அந்த 3 வேளை சாப்பாடுன்றது ஒரு விஷயம் இந்த பாம்ப்ளெட்ல பார்த்தேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ வந்து சேரும். ரெண்டாவது வந்து அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஆசைப்படுறாங்க. சில பேர் நல்ல வாய்ஸ் இருக்கு, சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற விதத்தில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு டீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணி, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு நான் கூட இருந்து பக்கபலமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பசங்கள நான் அதான் சொன்னேன், யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது இந்த உலகத்துல. எல்லாருக்கும் யாரோ இருப்பாங்க பின்னாடி. இப்போ எனக்கு வந்து நீங்க எல்லாரும் இருக்காங்க, நூரியம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க எனக்காக. எனக்கு சப்போஸ் எனக்கு அந்த நிலைமை வராது. ஏன்னா 2 கை நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உழைச்சதான் 3 நாள் சோறு சாப்பிட முடியும். இல்லாத போது நான் எப்பவுமே இந்த கதவு திறந்துருக்கும். கண்டிப்பா நூரியம்மா வந்து எனக்கு ஊட்டி விடுவாங்க, எனக்கு சாப்பாடு கிடைக்கும். ஸோ இது வந்து எஸ்ஐபி மெமோரியல் ட்ரஸ்ட் பண்ற இந்த வேலைகளுக்கு வந்து நூரியம்மா செய்யற சேவை. இது 1 வருஷமோ 2 வருஷமோ அதாவது சோஷியல் சர்வீஸ்ன்றது வந்து 1 வருஷம் 2 வருஷம் பண்ணிட்டு அதோட விட்டுருவாங்க. ஆனா தொடர்ந்து பண்ணி இந்த குழந்தைகள் 24 ஆண்டுகளா வந்து அம்மா வந்து தொடர்ந்து சோர்வடையாம அத்தனை குழந்தைங்களுக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு தூணா நிற்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நபர்கள் பார்க்கும்போது தான் எங்களுக்கும் ஒரு ஊக்கம் வருது மேற்கொண்டு. அதனால தான் பிள்ளைகளோட உட்காந்து அவங்களோட உட்காந்து சாப்பிடணும்,
அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அவங்க நான் நிறைய பேர் வந்து இப்போ பார்க்கணும்னு. ஏன்னா நேற்று இன்னைக்கு ஆக்சுவலாக தியேட்டருக்கு படம் பார்க்க வச்சோம் மதகஜ ராஜா. பசங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்னு சொல்லி போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம், அவங்களோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டு மனசார என்னை வந்து சொன்னாங்க படம் நல்லா இருக்குன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அதான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த சமுதாயத்துக்கு. உங்களால் தயவு செஞ்சு வந்து ஏதோ நான் என்னோட கருத்தை நான் திணிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த ஸ்டிக்மா மட்டும் வேணாம். ரிகார்டிங் திஸ் பர்டிகுலர் HIV இன்ஃபெக்டட் பீப்புள். நான் தான் சொல்றேன், பசங்களுக்கு சொன்ன ஒரே விஷயம், நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க, சில பேர் ஆமா சிங்கிள் ஆர்ஃபனா இருக்காங்க. நிறைய பேர் அம்மா அப்பா வந்து எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்ட இறந்துட்டாங்க. அந்த குழந்தைங்க இருக்காங்க. இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு தேவை ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு நேர்வழியில இப்படி போனா அங்கிட்டு வந்து உங்க கோலை வந்து நீ நிறைவேற்றலாம் அப்படின்றது யாராவது வந்து அவங்களுக்கு ஒரு புஷ் கொடுக்கணும். அந்த வகையில் நான் SIP ட்ரஸ்டோட இணைந்து தேவி அறக்கட்டளை எங்கள் சார்பாக வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைச்சு அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபியூச்சரை வந்து கல்யாணம் ஆகி, அதான் சொன்னேன் அவங்ககிட்ட, கல்யாணம் ஆகி நல்ல செட்டில் ஆனதுக்கப்புறம் நீ ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து படிக்க வச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் இந்த மாதிரி இன்னொரு பெண் குழந்தை வந்து தத்தெடுத்து படிக்க வைக்கிறேன். அதுதான் எனக்கு வேற எதுவும் செய்ய வேணாம்னு நான் சொன்னேன். ஸோ என்றைக்குமே SIPயும் SIP மெமோரியல் ட்ரஸ்ட்டு அந்த சார்ந்த ஆக்டிவிட்டீஸில் நான் எப்பவுமே ஈடுபடுவேன். ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு போகணும். அதான் பசங்களுக்காக தான் எப்பவுமே நான் சாதம் சாப்பிடுறது ஒரே ஒரு நாள் தான், அதுவும் ஆரிய வீட்டில், அது ரம்ஜான் அப்போ. இன்னைக்கு பசங்களுக்காக நூரி அம்மாக்காக 2வது வாத்தி ரைஸ் நானே சமைச்சு தான் தரேன். ரொம்ப நன்றி. நீங்க அடுத்தது அந்த திறப்பு விழாக்கு நீங்க எல்லாரும் வந்து பாருங்க. கண்டிப்பா திறப்பு விழாக்கு எங்க விஷால் வருவா போல. உங்களுடைய இது இவ்வளவு இடுக்கல் இருக்கா, பெருசு கடல் மீதே இருக்கு. நீங்க எங்கனால உருண்டு பேருந்து போட்டோ எடுங்க. இது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அதான் ஏதோ தெரியல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு ரொம்ப மனசு நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ஒரு தெம்பு வரும். மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறதே இல்லை. அடுத்தது என்ன பண்ணணும்ன்றது தெரியும், ஒரு ட்ராக் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் திங் அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப மன திருப்தி, மனசார சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்றது. நீங்க இந்த வீடியோ மூலியமா நீங்க எல்லாம் பாக்குற அத்தனை நெஞ்சங்களுக்கும் டார்லிங்ஸுக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில. அது டெஃபினட்டா உங்களுக்கே தெரியும், அவங்க வெப்சைட்டும் வச்சிருக்காங்க SIP மெமோரியல் ட்ரஸ்ட். ஸோ நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி நூரியம்மன் நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து சாப்பாடும் கொடுக்கலாம். லைக் ஏதோ ஒரு வகையில நீங்க மனசார கொடுக்கலாம், தப்பே கிடையாது. உங்களை கடவுள் கண்டிப்பா உங்க குடும்பம் உங்களையும் மனசார வாழ்த்துவாங்க. ஸோ டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பொதுவாக வந்து மைக்கு முன்னாடி வந்து சாரி இது நான் மறந்துட்டேன் ஒரு நிமிஷம். இது பண்ணாதான் வந்து உலகம் முழுக்க இந்த வீடியோ போய் சேரும். ஏன்னா இந்த நிலநடுக்கத்தை விட விஷால் இதோட ஆரம்பிச்சிருக்கணும். ஆக்சுவலா நான் மறந்துட்டேன். ஸோ இது வந்து இது உலகம் முழுக்க வந்து இந்த வீடியோ போய் சேரணுன்றதுக்காக நான் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஆல் மீடியா. தேங்க்யூ. இது நீங்க எவ்வளவு பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களோ தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ சமூக நலன அக்கறை கொண்ட ஒரு நடிகர், தமிழக அரசியல் காலத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு நடிகரா, ஒரு தேசியவாதியா, இல்ல ஒரு தமிழ்நாட்டோட ஒரு குடிமகனா எப்படி பாக்குறீங்க? 2026 மல்டிபிளெக்ஸ்ல நீங்க எப்படி 6 பேர் 7 படம் பாக்குறீங்களோ, முன்னாடி எல்லாம் ஒரு தியேட்டர் இருந்தது, அதுக்கப்புறம் 2 தியேட்டர் இருக்கும். சங்கம்லே 3 சங்கம் தியேட்டர்னு ஒன்று இருக்கு, தேவி தியேட்டர் இருக்கு, அதுல 3 தியேட்டர் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மல்டிபிளெக்ஸ்ல வந்து 8 படங்கள் ஓடும். அந்த மாதிரி பட்டியல் வந்து பெருசா இருக்கும் 2026, அது கன்ஃபார்ம். ஸோ அவங்க ஒரே ஒரு விஷயம் தான், என்னைக்கு வந்து 80லேருந்து 80 இப்போ நாங்கெல்லாம் ஜெயிச்சது நடிகர் சங்கத்தில். ஏன்னா வரலாறு காணாத ஒரு டர்ன் அவுட். அதாவது வீல் சேர்ல, நான் ஒரு உதாரணம் சொல்றேன், வீல் சேர்ல வந்து கண்ணு தெரியாது அவருக்கு. நானும் கார்த்திக் கையை பிடிச்ச ஐயா, என் பேர் விஷால் ஐயா,
என் பேர் கார்த்திகன். என்னை வாழ்த்துறாங்க. வாழ்த்துட்டு ஐயா நான் சொல்லவே தேவையில்ல, கூட ஹெல்ப் யாரும் இருந்தாங்க, அந்த பேம்ப்ளெட் இதுக்கு தான் நான் ஓட்டு போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேர் கை தாங்கி வந்தாங்க. 85% ஓட்டிங் பர்சன்டேஜ். அதனால வந்து ஏன்னா இந்த பசங்க வரணும், ஏதோ ஒன்று சொல்றாங்க, நல்லது நடக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு வந்தாங்க பாருங்களேன். அப்படி நடக்கணும் 2026ல. நீங்க வீட்டில் உட்காந்து இப்போ என்ன வெயில் அந்த லைன்ல நிக்கணும், ஓட்டு அடுத்த வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. அதுவும் நான் சொல்ற சில பகுதியில் வந்து என்னைக்குமே 55% தாண்டி போனதே கிடையாது. அண்ணா நகரெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது. ஸோ அந்த வகையில ஒரு 80 to 90% டேர்ன் அவுட் வந்துச்சுன்னா அவங்க வரலாறு வந்து பார்க்க போறாங்க. ஸோ அந்த வகையில ஒரு லீடர் வர போறாப்ல சிஎம் கேண்டிடேட்டா. அவங்க சார்ந்த அந்த கட்சி சார்ந்த நபர்கள் எல்லாரும் வரும்போது நல்லது நடக்கும். நாங்க கேட்கறது என்ன, அடிப்படை வசதிகள் தானே. தமிழ்நாட்டுக்கு சிங்கிள் தேட்டர் நல்லது நினைக்கிறீங்களா, மல்டிபிளெக்ஸ் தான் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சிங்கிளும் மல்டிபிளெக்ஸ் நல்லதுதான். ஏன்னா மல்டிபிளெக்ஸ்ல வந்து அவங்களோட சாய்ஸ் இருக்கும். மலையாளம் இருக்கும், கன்னடா இருக்கும், தமிழ் இருக்கும், ஹிந்தி இருக்கும். அவங்களோட சாய்ஸ், அவங்க என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ இங்கிட்ட சிங்கிள் தியேட்டர்னா என்ன ஆகும்னா, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்போ எல்லா இடத்துலையும் டேக் டைவர்ஷன் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு தியேட்டருக்கு போய் அங்கிட்ட டிக்கெட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ என்ன அது டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சரி எங்கிட்டயோ போய் சாப்பிடலாம். ஸோ எங்களுக்கு வந்து வருமானம் போகுது, 4 டிக்கெட்டு ஃபேமிலியோட போகுது. அதே மல்டிபிளெக்ஸ்னா சரி இந்த படத்துக்கு டிக்கெட் இல்லையா, சரி அதுக்கு போகலாம், அதுக்கப்புறம் இதுக்கு போகலான்னு சொல்லிட்டு மல்டிபிளெக்ஸும் ஒரு நல்ல ஒரு இதுதான், அட்வான்டேஜ். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சார், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்குறாங்க சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு அதாங்க. இப்போ காவல்துறை வந்து அவங்க வேலையை வந்து என்னைக்குமே வந்து சோர்வடையாம தினந்தோறும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு தெரியும் அவங்க வந்து தூங்குறதே, ஒரு டிசியா இருக்கட்டும், ஒரு ஜாயிண்ட் கமிஷனரா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், ஒரு கான்ஸ்டபிளா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி லைஃப்பை மறந்துடுவாங்க. எனக்கு தெரியும், அது நான் பார்த்துருக்கேன், கண்ணால பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ற சேவை வந்து மிகப்பெரிய சேவை. அவங்க வந்து என்னைக்குமே ஹாலிடே கிடையாது. ஃபோன் வந்து ரிங் டோன் வந்து சைலண்ட்ல போட முடியாது. டக்குன்னு ஒரு ஃபோன் வந்ததுன்னா எந்திரிச்சு போயிடணும். காலைல 4 எத்தனை மணிக்கு தூங்குறாங்கன்னு கூட தெரியாது, எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணி நேரம், சில நேரத்தில் வந்து சட்டம் எப்படி இல்ல அதான் சொல்றேன். அவங்க சேவை, அவங்க பண்ற இதுலதான் சட்டம் கரெக்டா சில இடத்துல நடக்க வேண்டியது நடக்குது. அதான் சொல்றேங்க. ஜாஃபர் சாதிக்க பிடிச்சாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. இந்த போதைப் பொருள் வந்து நான் ஓப்பனா சொல்றேன், போதைப் பொருள் வந்து இப்போ வந்து உள்ள பெரிய அளவுல அவங்களும் வந்து காவல்துறை சார்பில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க. கன்சைன்மெண்ட் உள்ள வரும்போது அது எப்படி வருது, அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ரெண்டாவது வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே வந்து நாங்கள் பார்க்குற வரைக்கும் நிறைய பசங்க, பிரச்சனை பசங்களே அந்த போதைப் பொருள் அருமையாகும். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறதுக்கு நாங்கள் அவங்கள கொண்டு வரோம். ஸோ இப்போ எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த தடுக்கிறோம், அதை தாண்டி 1.5 மாசம் கழிச்சு ஒரு தவறான ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து கண்காணிக்கிறது சிசிடிவி கேமரா இருக்கு, இப்போ எல்லாமே இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த சட்ட ஒழுங்கு கரெக்டா இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது. வருஷம் வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம், ஒரு வாட்டி பொள்ளாச்சி இன்சிடென்ட் நடந்தது, அதுக்கப்புறம் ஜாஃபர் சாதிக்கு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் யுவராஜ்னு ஒருத்தர் இந்த பொள்ளாச்சியில இந்த கொலை வழக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அது நம்ம இது வேங்கை வயல் எப்படி பாக்குறீங்க? வேங்கை வயல் விவகாரத்துல 3 பேர், அதாவது புகார் அளிச்சவங்க மேலேயே வழக்கு போட்டிருக்கிறதா ஒரு தரப்பு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தெரியல, நான் எனக்கு கரெக்டான டீட்டெயில் தெரிஞ்சா நான் சொல்லுவேன். எனக்கு சாரி, நடிகர் அஜித்துக்கு பத்ம விருது உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சோபனா மேடம்க்கும். நடிகர் சங்கம் சார்பா ஒரு நடிகனா, ஒரு ரசிகனா, சினிமா ரசிகனா அஜித்குமார் அவர்களுக்கும் சோபனா மேடம்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் வந்து கையெழுத்து போட போறேன். அவங்களுக்கு வாழ்த்து லெட்டர் அனுப்பி சொல்லணும். ஏன்னா அவர் வெளியூர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு காலைல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ சினிமா அவர் பேசிட்டு மன்னிப்பு கேட்டாரா? இதே வேலையா போச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு மன்னிப்பு வந்து நீங்க அவங்க யாரெல்லாம், நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன்,
நீங்க யார வேணாலும் நீங்க திட்டுங்க, நீங்க யார நீங்க தண்ணி அடிங்க, நீங்க யார வேணாலும் வந்து திட்டுங்க. நீங்க நல்லபடியா ஒரு நிகழ்ச்சி வந்துருவேன். இந்த சம்பந்தமா கேளுங்க. தாண்டி வெளியில வந்துடலாம். நீங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்க. நீங்க கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுங்க. நீங்க என்ன கடைசியில வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் இப்போ யூடியூப் சேனல்ல நிறைய பேரோட ஆக்டர்ஸோட வாழ்க்கையை பத்தி தவறான செய்திகள் பண்ணா எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணோம் சில பேர். இப்போ மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு. அதை தாண்டி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணா சில பேரோட சுபாவம் மாற்ற முடியாது. பட் யாருக்குமே எந்த அதிகாரம் எந்த அருகதை கிடையாது. இளையராஜா சாரை வந்து அவன் இவன் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட கடவுளோட குழந்தை. அவரோட பாடல்கள் மூலியமா நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்திருக்காங்க, சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் அவர் பாட்டு போட்டு நான் லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் போயிருக்காங்க. அவர் வந்து ஒவ்வொருத்தரோட ரத்தத்துல இருக்காரு. இத்தனை வருஷம் வந்து எத்தனை டைரக்டர்ஸ் வந்து ஏற்றிருக்கு. மணிரத்னம் சார்ல இருந்து எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் படம் நான் சொல்றேன், அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் மணிரத்னம் சாருக்கோ எல்லாமே மியூசிக் நிறைய பேருக்கு, ஆர்கே சுனில் சார் நிறைய பேருக்கு அவரை போய் அவன் இவன் சொல்றது வந்து யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி. எனக்கு பவதாரணி, யுவன், வாசுகி எல்லாரும் லிட்டரலி மை ஃபேமிலி. கார்த்திக் ராஜா உட்பட யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. அது மட்டும் தான் நான் கண்டிப்பேன். யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு சே அவன் இளையராஜா அவன் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்ச ஒரு கலைஞர். நீங்க வந்து ரைட்ஸே கிடையாது சொல்றது. மற்றபடி அவரோட சுபாவை பத்தி நான் சொல்ல விருப்பப்படல. நீங்க பாத்துட்டீங்களே, மன்னிப்பு கேட்டாலும்